தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 திமுக வேட்பாளர்களான வில்சன், சண்முகம், அப்துல்லா, மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ மற்றும் அன்புமணி, சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் 28ஆம் தேதி தற்போதைய ராஜ்யசபா எம்பி வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம் மற்றும் கவிஞர் சல்மா ஆகியோர் திமுகவில் போட்டியிடுவார்கள் என்றும் ஒரு இடம் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒதுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படியோ கட்சித் தலைவர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யத்தில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. அதேபோல முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவில் போட்டியிடுவார்கள் என்று கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கடந்த 1ஆம் தேதியே அறிவித்தார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 2ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. முதல் நாளில் 2 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் 9ஆம் தேதி வரை தொடரும் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் கமலஹாசன் ஆகிய 4 திமுக வேட்பாளர்கள் நேற்றைய முந்தைய தினம் 12 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் அதிகாரியும் சட்டமன்ற கூடுதல் செயலாளருமான சுப்பிரமணியத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான செல்வ பிறந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் கலந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல ஒவ்வொரு திமுக வேட்பாளரும் கமலஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்தபோது திமுக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக 3 வேட்பாளர்களும் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் வீட்டிற்கு சென்று வாழ்த்துக்களை பெற்றனர். பின்னர் கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதையும் செலுத்தியுள்ளனர். இந்த சமயத்தில் திமுகவில் போட்டியிடும் 3 வேட்பாளர்கள், அதிமுகவில் போட்டியிடும் 2 வேட்பாளர்கள் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஆகியோர் தலா 10 எம்எல்ஏக்களால் முன்மொழியப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் 3 வேட்பாளர்களான பத்மராஜன், கண்டை சாயண்ணா மற்றும் அக்னி ஆழ்வார் ஆகியோரை ஒரு எம்எல்ஏ கூட முன்மொழியவில்லையாம். எனவே 10ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையின் போது இந்த 3 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்படும். மேலும் தேர்தல் ஆணையம் 12ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை பணம் எடுக்க அனுமதி உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரான கமலஹாசன் அவர்கள் இந்த மனு தாக்கலை செய்த கையோடு மறுநாளே ஸ்டாலினுடன் ஆலோசனை செய்து தனது கட்சியை கலைக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரமே ஸ்டாலினுடன் கைகோர்த்து திமுகவில் இணைய இருப்பதாகவும் அவர் அறிவிப்பு வெளியிடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன.